எல்லாமே பேசுறாங்களாம், எல்லாமே சகஜமாகறாங்களாம். மாமியாரும் மருமகளும் முத்தம் கொடுக்குறாங்களாம். ஏங்க, உண்மையா முத்தம் கொடுக்குறவங்க அங்க பப்ளிக்ல கொடுக்க மாட்டாங்க. மாமியார் மருமக கூட அங்க எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி காட்டிட்டு இனிமே தாண்டி உனக்கு இருக்கு இல்ல சொல்லாம சொல்லி உள்ள போய் பார்ப்பாங்க. இது வந்து பிள்ளைக்கு தெரியாது, பாவம். நாங்கெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம், எத்தனை உறவுகளை கேட்டுருக்குறோம். இப்பெல்லாம் வந்துங்க, அந்த காலத்தெல்லாம் ஐயாலாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுதா? பந்தியில் உட்கார வச்சு பக்கத்தில் நின்று சாப்பாடு போட்டு பருப்பு வைங்க, நெய் ஊற்றுங்க, காய்கறி வைங்க. இப்போ யாராவது சொல்கிறானா சார்? எல்லாமே டோக்கன் வாங்கின வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு போகிறேன் சார். அப்படியே மீறி போய் ஒரு சம்பிரதாயத்தை இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்தில் நான் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கினேன். உட்காந்துங்கிற நான் ஒயிட் ஷர்ட்டை வெள்ளதை போட்டு சொற்பொழிலாம் முடிச்சுட்டு போய் உட்காடுறேன். என் கூட எல்லாரும் உட்காந்தாங்க. தம்பி கணேஷ் கூட வந்தார், அங்கேயும் உட்காந்துங்கிறாரு. எல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன் சார். பின்னாடி திரும்பி பார்க்குறோம், ஒரு ரோ நிற்குது சார். இது என்னடா கலாச்சாரம் இது? என்னடா யாரா நிற்கிறீங்கன்னு? இல்லை நம்மலாம் எழுந்த பிறகு அவங்க உட்காந்துக்குவாங்கன்னா. அதில் ஒருத்தன் சொல்கிறான், சாதம் வச்சு சாம்பார் ஊற்றிட்டான் சார். அல்ல போகிறான், பின்னாடி ஒருத்தன் சொல்கிறான், அவர் தான் புலவர் ராமலிங்கம்னா. அதுக்கு அவன் கேட்குறான், அவரை பற்றி நான் கேட்கவே இல்லையே, ஏன் சொல்கிறேன்னா. இதை என்னை எப்படி வம்புக்கு எடுக்கிறானுங்க பாருங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா சொல்லுவோன்னா இப்போ சீக்கிரம் எழுந்துருவாரு பாருன்றான். அதான் என்னை எழுப்புறதுக்குன்னு ஒரு கலையை கற்று வச்சுக்கிறான் சார் அவன். என்னங்க, அந்த காலத்தில் இந்த கல்யாண பானையெல்லாம் வைப்பாங்க சார், வண்ண வண்ண பானைகள்லாம் வைப்பாங்க சார், தண்ணி நிறைய வைப்பாங்க சார். அது உள்ள ஒரு மோதிரத்தை போடுவாங்க சார். பொண்ணு எடுக்குமா புள்ள எடுக்குமா, அந்த ரெண்டு பேரும் கையை விட்டு எடுக்கும்போது நம்மால் என்ன தெரியுமா நினைப்பான், போட்டோம் அந்த புள்ள நம்ம நம்பி வந்திருக்குது, நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, அதுவே ஜெயிக்கட்டும்னு எல்லா ஆண்களும் பெண்ணுக்கு விட்டு கொடுக்குற ஒரு அருமையானதுயா. ஏன்னா குடும்பம்னா எப்படி விட்டு கொடுக்கணும், அனுசரிக்கணும், அதுக்கு மேலதான் தியாகம். அப்ப விட்டு கொடுக்கறது அங்கேயே ஆரம்பமாவதுயா, அங்கேயே ஆரம்பமாவது. சடங்கு சம்பிரதாயம் சொன்னீங்களம்மா, அதுக்கு மணிக்கணக்கில் கொடுங்க, தனியா பேசலாம். நிகழ்வு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலத்திலே. அதான் கேள்வியே தவிர பெண்ணுக்கு திறமை இல்லை, திறமையானது எங்கள் வயசை பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நானே கவலைப்படலை. ஏமா அந்த உள்ள அந்த சம்பிரதாயங்கள் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் பற்றி நமக்கு தெரியலன்றதுனால அது தவறுன்னு நம்ம ஒரு காலத்திலும் சொல்லக்கூடாது. பொதுவாக இந்த அரங்கத்தை பார்த்து நான் சுற்றி பார்க்குறேன், எல்லாருமே சஷ்யப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, சதாபிஷேகம் பார்த்தவங்க தான் இங்கே உட்காந்துங்கிறீங்க. தேவயானனுடைய சொற்பொழிவு இவங்களுக்கு பேசி என்ன ஆக போகுது? அதானே, நீ ஒரு காலேஜில் போய் பேசுனீங்கன்னா அது சரியாக இருக்கும். இந்த சமத்துவம், வீரம், புரட்சி, அது சம்பிரதாயம், சடங்கு, இதெல்லாம் உடைச்சி எறியதான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டு வருகிற அவல நிலை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. என்ன சரித்திரம் நம்முடைய திருமணம் இந்த காலத்தில் இப்போல்லாம் இந்த காலத்து திருமணத்தை இவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சில திருமணத்தில் போகிறான். அன்றைக்கி நான் ஒரு மேடையில் பார்க்குறேன், ஒரு பொண்ணு குத்துப்பாட்டு அடிங்குது. பரவாயில்ல, இந்த அம்மாவை எங்கடா புக் பண்ணிங்கன்னு கேட்டேன். அதுதான் சார் கல்யாண பொண்ணுன்னா. இப்போ கல்யாண பொண்ணே ஆடுதுங்க மேடையில். இது என்ன கலாச்சாரம் சார்? வாட் இஸ் யுவர் கல்ச்சர்? சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்ட போது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார் சார். நம்ம வாழ்க்கையெல்லாம் அதனால்தான் விட்ட இடத்தில் நாத்து, நட்ட இடத்தில் நடவு. ஒரு பெண்ணை பற்றி சொன்ன அழகான செய்தி, ஆயிரம் அர்த்தங்கள் அதில் இருக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்க? அதாவது திருமணம் இப்பெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போவான் சார், நேரம் இல்லை எனக்கு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஏன் தெரியுமா? பகையான உறவுகளோட நட்பாக மாறக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த கல்யாண பத்திரிகை அவன் படியேறி போய் கொடுப்பான் சார். இப்ப அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நாங்கள் நேரில் வந்து அழைத்ததாக கருதி வரவும்னு வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் ஐயா. ரொம்ப வருத்தமா இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் அப்படிதான் வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிகை அனுப்பிட்டான். அவன் என்ன பண்ணா 400-500 ரூபாய் போட்டோ எடுத்து இப்பணமாக வைத்துக் கொள்ளுன்னு அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டான்.
இதான் நடக்கும். இப்போ மேக்கப் போடுறாங்க செல்லுல. அன்னைக்கு ஒரு சொல் வாயிலிருந்து வருமானு காத்திருந்த காலம் தாயா அந்த காலத்து திருமணம். இப்ப எல்லாம் செல்லுலயே பேசிட்டு கல்யாணத்துக்கு பிறகு ஒன்றும் பேசுறது கிடையாது. ஆமா, அதே கேக்குது. என்னயா அப்பெல்லாம் ரொம்ப பேசுவேடா, இப்ப என்ன இருக்குது பேசுறதுக்குன்றான். அப்போ ஒரு சஸ்பென்ஸ், அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, காத்திருப்பு இருந்தது. அந்த காத்திருப்பு தான் சார் அந்த காலத்து நிகழ்வுல கல்யாணத்துல என்ன அழகு. இப்ப எல்லாம் மேக்கப், அப்பயும் மேக்கப் இப்பயும் மேக்கப். அன்னைக்கு ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. 12:30 மணிக்கு அதுக்கடி அந்த அர்த்தராத்திரியில் அந்த மேக்கப்னு வீட்டுக்காரனை எழுந்து கேட்டான். யோ வாய முடியும் பாடு, நான் செல்லில் ஃபேஸ்லாக்க வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலகுது. என் கஷ்டம் எனக்கு தெரியும், நீ கம்முன்னு படுன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, நான் 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை கொஞ்சம் கருணையோட பாருன்னா. இன்னைக்கு எல்லாம் இந்த செல்போன் கருவிகள் அகப்பட்டுக்கிட்டு இருக்குதுமா. அந்த கால திருமண நிகழ்வு உறவுகள் மத்தியில் இருந்ததுமா, இப்பெல்லாம் கருவிகள் மத்தியில் இருக்குதுமா. அதனால தான் விதவிதமா போட்டோ எடுத்துங்க. நீங்க அழகா சொன்னார் சேஷாத்திரி, நாங்கெல்லாம் போட்டோ எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும் சார். அப்பெல்லாம் கலர் படம் ஏது, பிளாக் அண்ட் ஒயிட்ல. அதை எத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருப்போம் சார். அந்தந்த பெட்டியில அந்த கூரை புடவைன்னு ஒன்று கல்யாணத்துக்கு வாங்குவாங்க, அந்த காலம் முழுவதும் வச்சிருப்பாங்க சார். நிச்சயதார்த்த பட்டு புடவையை காலம் முழுவதும் வச்சிருந்தாங்க சார். பழமையை வெல்ல எந்த காலமும் எதுவும் நடக்கவே நடக்காது சார். அதனால்தான் இந்திய சார் நம்முடைய கலாச்சாரம் சாதாரணமானதல்ல. 60 ஏன் கொண்டாடுறான், வாழ்க்கையை எப்படி அனுபவிச்சான், பெற்ற பிள்ளைகள் பார்க்கறதுக்காகத்தான் 60 திருமணமே, பேர குழந்தைகளும் பார்க்கறதுக்கு தான் 70 திருமணமே. இந்த சமுதாயமே கொண்டாடுகிறது என்ற நல்ல மனிதன் என்பதற்கு அடையாளம் தான் 80 கனகாபிஷேகம் என்றால். வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டாடிய அருமையானது. இப்ப நீங்க புதிய பாதையில போறீங்களே, அது தவறு என்று நான் சொல்லுவேன், சரியில்லை அது. ஏன்னா கட்ட மனைவியே பல தடவை கல்யாணம் பண்ணலாம். அப்போ 60ல 70ல 80ல என்ன வாழ்க்கை சுகம். இப்ப அப்படிலாம் இல்லையே. போகிற கலாச்சாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்ப 60-50 கொண்டாடுறது இல்லையோ? கொண்டாடுறாங்க ஐயா, பழமை வாய்ந்தவங்க கொண்டாடுறாங்க. புரட்சி இல்லை இவங்களுக்கெல்லாம். இந்த புரட்சி மனசுல எல்லாமே பேசுறாங்களாம், எல்லாமே சகஜமாகறாங்களாம். மாமியாரும் மருமகளும் முத்தம் கொடுக்குறாங்களாம். ஏங்க உண்மையா முத்தம் கொடுக்குறவங்க அங்க பப்ளிக்ல கொடுக்க மாட்டாங்க. மாமியார் மருமக கூட அங்க எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி காட்டிட்டு, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு இல்ல சொல்லாம சொல்லி உள்ள போய் பார்ப்பாங்க. இது பிள்ளைக்கு தெரியாது, பாவம். நாங்கெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம், எத்தனை உறவுகளை கேட்டுருக்குறோம். இப்பெல்லாம் வந்துங்க, அந்த காலத்தெல்லாம் ஐயாலாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுதா? பந்தியில் உட்கார வச்சு பக்கத்தில் நின்று சாப்பாடு போட்டு பருப்பு வைங்க, நெய் ஊற்றுங்க, காய்கறி வைங்க. இப்போ யாராவது சொல்கிறானா சார்? எல்லாமே டோக்கன் வாங்கின வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு போகிறேன் சார். அப்படியே மீறி போய் ஒரு சம்பிரதாயத்தை இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்தில் நான் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கினேன். உட்காந்துங்கிறேன், நான் ஒயிட் ஷர்ட்டை வெள்ளதை போட்டு சொற்பொழிலாம் முடிச்சுட்டு போய் உட்காடுறேன். என் கூட எல்லாரும் உட்காந்தாங்க. தம்பி கணேஷ் கூட வந்தார், அங்கேயும் உட்காந்துங்கிறாரு. எல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன் சார். பின்னாடி திரும்பி பார்க்குறோம், ஒரு ரோ நிற்குது சார். இது என்னடா கலாச்சாரம் இது? என்னடா யாரா நிற்கிறீங்க? இல்லை நாமெல்லாம் எழுந்த பிறகு அவங்க உட்காந்துக்குவாங்கன்னா. அதில் ஒருத்தன் சொல்கிறான், சாதம் வச்சு சாம்பார் ஊற்றிட்டான் சார், அல்ல போகிறான். பின்னாடி ஒருத்தன் சொல்கிறான், அவர் தான் புலவர் ராமலிங்கம்னா. அதுக்கு அவன் கேட்குறான், அவரை பற்றி நான் கேட்கவே இல்லையே ஏன் சொல்கிறேன்னா. இதை என்னை எப்படி வம்புக்கு எடுக்கிறானுங்க பாருங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா சொல்லுவோன்னா இப்போ சீக்கிரம் எழுந்துருவாரு பாருன்றான். அதான் என்னை எழுப்புறதுக்குன்னு ஒரு கலையை கற்று வச்சுக்கிறான் சார் அவன். என்னங்க அந்த காலத்தில் இந்த கல்யாண பானையெல்லாம் வைப்பாங்க சார், வண்ண வண்ண பானைகள்லாம் வைப்பாங்க சார், தண்ணி நிறைய வைப்பாங்க சார். அது உள்ள ஒரு மோதிரத்தை போடுவாங்க சார். பொண்ணு எடுக்குமா புள்ளை எடுக்குமா, அந்த 2 பேரும் கையை விட்டு எடுக்கும்போது நம்மால் என்ன தெரியுமா நினைப்பான், போட்டோம் அந்த புள்ள நம்ம நம்பி வந்திருக்குது, நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, அதுவே ஜெயிக்கட்டும்னு எல்லா ஆண்களும் பெண்ணுக்கு விட்டு கொடுக்குற ஒரு அருமையானதுயா. ஏன்னா குடும்பம்னா எப்படி விட்டு கொடுக்கணும், அனுசரிக்கணும், அதுக்கு மேலதான் தியாகம். அப்ப விட்டு கொடுக்கறது அங்கேயே ஆரம்பமாவதுயா, அங்கேயே ஆரம்பமாவது. சடங்கு சம்பிரதாயம் சொன்னீங்களம்மா, அதுக்கு மணிக்கணக்கில் கொடுங்க, தனியா பேசலாம். சாதாரணமான சரித்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதை கூட என்னமா அனுபவிச்சான்னு தெரியுமா, அதை ஒன்று சொல்லி நிறைவு செய்யறையா. அப்போ அந்த காலத்திலலாம் கல்யாணம் பண்ணும்போது நீங்க சொல்றது உண்மை.
அதாவது பொண்ணு யாருன்னு தெரியாது ஒரு காலத்தில், பிள்ளை யாருன்னு தெரியாது சார். எதிர்பார்ப்போடு வந்து மணமேடையில் உக்காந்துருப்பாங்க. அவனை பார்த்த உடனே அந்த அம்மா அவனே ஆஹா அப்படின்னா அவன் எதிர்பார்த்த பொண்ணு, அண்டா அப்படின்னா அது எதிர்பார்க்காது. இருந்தாலும் அவன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து தான் காட்டலாம். பல பிள்ளைகளுக்கு தாய் தாப்பனானாங்க, சந்தோஷமா இருந்தாங்க ஐயா. வேற வழி இல்லைல்ல. அதான் அப்படியே. ஆனா இப்ப இவங்களுக்கு நிறைய வழி உண்டாக்கிட்டாங்களே, அதுதான் வருத்தமான விஷயமா இருக்குது. அதனால தான் சொன்னா வருத்தம். 25வது வெள்ளி விழா கொண்டாடுறாங்க. 25வது வெள்ளி விழா கொண்டாடும் போது அந்த அம்மா கேசரி கலரி கையில கொண்டாந்து கொடுக்குது கிண்ணத்துல. இவன் லபகலபகன்னு அள்ளி போட்டான். அந்த அம்மா சொல்லுது, வருஷா வருஷம் கல்யாண நாளுக்கு இப்படிதான் கொடுப்பேன், இப்படிதான் அள்ளி அள்ளி போடுறியப்பா, ஒரு நாளாவது நல்லா இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம் சொல்லக்கூடாதா? நல்லா இல்லைன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா சொல்லு, அபிப்பிராயம் சொல்லாமலே இப்படி இருக்கிறியேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா? அதான் ஏன் உனக்கு உட்காரு, 25 வருஷத்துக்கு முந்தி உன்னை பொண்ணு பார்க்க நான் வந்தேனா? ஆமாம். நான் சோபாவில் எங்கள் அம்மா அப்பாவோட உட்காந்தேனா? ஆமாம். அப்போ இதே மாதிரி தான் கேசரி கலர்லேருந்து என் கையில் கொடுத்துட்டு பெடுக்குன்னு உள்ளே போட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது எங்கள் அப்பா கேட்டான், எப்படின்னா? நல்லா இருக்குதுன்னு. அவர் ஓகேன்னு முடிச்சிட்டாரு. நான் சொன்னது கேசரிய. அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் அபிப்பிராயமே சொல்றது இல்லைன்னா. அப்போ அந்த பொண்ணு, அந்த அம்மாவே சிரிக்குது, போயா உனக்கு நீ இந்த அபிப்பிராயமே சொல்ல வேணாம் சார். இதுதான் சார், குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்று வாழ்ந்த பாரம்பரிய பெருமை மிக்க நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருந்தது. அதனால தான் சார் பந்தக்கால்னு ஒன்று நட்டான். பந்தக்காலில் அத்தனை சொந்தக்காரன்னு வந்து நின்னா சார். நாங்கள் இந்த வீட்டு விசேஷம்னா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம். கல்யாணம்னாலே 6 மாதம் தடபடலாக இருக்கும் சார், வீடே அமக்கலமாகும் சார். இப்போ எல்லாம் ஒரு ஒப்பந்தக்காரங்கிட்ட கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்றான். அவன் சம்பந்தம் இல்லாதவன் நம்ம வீட்டு கல்யாணத்தை பண்ணுறான்யா. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. நாமெல்லாம் ஓடி ஓடி போய் செஞ்ச திருமணங்கள்லாம் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குற ஒரு கடமைக்கு போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நடந்த திருமணங்கள் எல்லாம் கண்ணியத்தோடு. ஒன்று மறக்க முடியாத அனுபவம் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அப்பெல்லாம் மறுவீடுன்னு ஒன்று உண்டு, இப்பயும் உண்டா மறுவீடு? எங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ எங்கள் ஊர்லலாம் மறுவீடுன்னு வாங்க. அந்த விழுப்புரம் தாலுக்காவில் மறு வீட்டுக்கு போனோன்னா மாப்பிள்ளைக்கு வீட்டில் சோறு இல்லைன்னா போகிறோம், மாமியார் வீட்டில் தான் போய் ஒரு வாரம் இருப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் பொண்ணு வீட்டில் இருப்பாங்க. போய் வடை பாயசத்தோடு தடபடலாம் டெய்லி சாப்பாடு நடக்கும். பெரிய பெரிய தூண் வச்சு கட்டியிருப்பான் வீட்டை. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெண்ணு பரிமாறாதுங்க மாப்பிள்ளைக்கு, கட்டின பொண்ணு பரிமாறாது. அந்த பொண்ணுக்கு தாயார் தான் பரிமாறுவாங்க, அந்த அவனுக்கு மாமியார் தான் பரிமாறுவாங்க. தலைவாழை இலையை போட்டு உட்கார வச்சு ஒன்றொன்னா வைப்பாங்க. பொண்ணு அந்த தூணுக்கு மரவாக நிற்கும். ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை வைப்பாங்க, லேசாக எடுத்து வைப்பான், டேஸ்ட் பண்ணுவான். உருளைக்கிழங்கு பிடிக்கும், டிக்கோ தனியாக உட்காந்து அது நோட் பண்ணுக்கும், இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்தது புடலங்காய் கூட்டு வைப்பான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவனுக்கு புடலங்காய் வைக்கவே ஜென்மத்துக்கு செய்யாத, இவனுக்கு அது பிடிக்காது. வெண்டைக்காயை அள்ளி வைக்கும், காரக்குழம்புல வெண்டைக்காயை வைக்கும் போது அள்ளி அள்ளி சாப்பிடுவான். இவன் ரொம்ப வெண்டைக்காய் பிரியம் போலகுது, வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு எழுது. ஆனாலும் இவ்வளோ வெண்டைக்காய் சாப்பிட்றானே, மூளை வளரலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க அந்த அம்மா. அப்படி நினச்சிட்டு சிரிக்கும். ஏன் தெரியுமா, அப்படி ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி வளர்ந்துருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பானா. அப்படி ஒரு மனப்போராட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியை மையப்படுத்துகிற ஒரு அற்புதமான திருமண நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்த காலம் ஒரு காலம் என்றால் இன்றைக்கு யாருமே வேண்டாம், நாங்கள் இருவரே போதும் என்கிற நிலைக்கு வருகிற இந்த நிலை வேண்டவே வேண்டாம். இப்பாடைய பாரம்பரிய சம்பிரதாயம் அந்த கால மன நிகழ்வுகள் தான் மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்வது ஒரு முறை, நல்ல தலைமுறை வாழ்த்த வாழ்வோம். நன்றி, வணக்கம். உற்சாகமா பேசியிருக்காரு. அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்றத படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானே நீங்குந் திருமுயுவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபா.
வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை. மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவைத் தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவைத் தவறாக எண்ணுபா. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேற்றாக நினைப்பானை நீங்குந் திருமுயூவ விளக்க உரை.
மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டுச் செல்வம் நீங்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க, அவனை ஒழிக்க எண்ணிக்கோள் மூட்டுவார் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டுச் செல்வத் திருமகள் நீக்குவான். கலைஞர் விளக்க உரை. எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபா.